This video sponsored by Buymote online shop. பருப்பு சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளியை வந்து வதக்கி அதை அரைச்சி ஊற்றி நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். இதை ஒரு டேஸ்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை வந்து இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சு பொரிஞ்சதும் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு பண்ணி இந்த அரிஞ்சு வச்ச காய்களை போடுறோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இப்போ நாளைக்குள்ள போடுறோம். இப்போ இந்த காய் வேகிறதுக்காக இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இதில் தண்ணி வந்து நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் விடுறோம். ஓகே, பருப்பை மட்டும் வச்சுட்டு இதோட தண்ணியை வந்து இதில் விட்டு இதில் நான் வேக வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் கிளறி இதை இப்போ நம்ம மூடி வச்சிடறோம். இதை மூடி வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றினோம்னா சாம்பார் ரெடி. பார்க்கலாங்க, வேகட்டும். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் டச்சாக நம்ம வந்து இதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிதம் பண்ணியிருக்கோம். இது இப்போ நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். இது ஊற்றினோம்னா அவ்வளோதான், சுவையான சாம்பார் ரெடி. வாங்க, இப்போ நம்ம ஊற்றிடுவோம். சாம்பார் பாருங்கள், கொதிச்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம இதில் இந்த தாளியத்தை போட்டுறோம். அவ்வளோதான், தாளியத்தை போட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா சுவையான பருப்பு சாம்பார் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய். Shut down.